அரசியலில் மென்மையான போக்கை கடைப்பிடிப்பவர். அவர் பேசுகின்ற பேச்சில் கூட ஒரு நிதானம் இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனிப்பட்ட செல்வாக்கு மிக்கவர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 1999ஆம் ஆண்டு நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு முதல் முறையாக வெற்றி பெற்றவர். 2014ஆம் ஆண்டு 16வது மக்களவைத் தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றவர். தனக்கென தனி செல்வாக்கை அவர் பகுதியில் வைத்திருப்பவர். முன்னாள் மத்திய அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களின் வரலாறை காணலாம். திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் அலந்தங்கரை கிராமத்தில் 1952ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி பொன்னையா ஐயப்பன் மற்றும் தங்கக்கனி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். நாகர்கோவில் கோட்டாரில் பள்ளிப்படிப்பை முடித்த இவர் கல்லூரி படிப்பை விருதுநகரிலும் சட்டப்படிப்பை சென்னை சட்டக் கல்லூரியிலும் படித்தார். இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தன் வாழ்நாளை அரசியலில் பொது வாழ்க்கையில் பயன்படுத்தினார். காமராஜர் மறைவுக்கு பிறகு இவரது குடும்ப உறுப்பினர்கள் சிலர் ஜனதா கட்சியில் இணைந்தனர். ராதாகிருஷ்ணனின் சகோதரர் ராமகிருஷ்ணன் இந்து தேசியவாத ஜனசங்கத்தில் இணைந்து மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றார். ராதாகிருஷ்ணன் அவர்களின் மாமா சிதம்பரம் ஆதிசாமி நாடார் 1977ஆம் ஆண்டு தேர்தலில் ஜனதா கட்சியின் சார்பில் கொளச்சல் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். 1981ஆம் ஆண்டில் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தில் அதாவது RSSல் இணைந்தார். பின்னர் அதன் செயலாளராகவும் உயர்ந்தார். பின்னர் தனது தந்தை பொன்னையா ஐயப்பன் விஸ்வ ஹிந்து பரிஷத் மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1980இல் தொடங்கப்பட்ட இந்து முன்னணியில் சேர்ந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மெதுவாக வளரத் தொடங்கியது. அதன் நிறுவனர் ராமகோபாலுடன் இணைந்து சுமார் ஓராண்டு காலம் அவருக்கு உதவியாக கூட இருந்து தமிழகம் முழுவதும் பயணம் செய்தார். மாநிலத்தில் இந்து முன்னணியின் இணை அமைப்பாளராகவும் பணியாற்றினார். 1991ஆம் ஆண்டு தேர்தலில் நாகர்கோவிலில் முதல் முறையாக மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டார். அப்போது இந்து முன்னணியில் இருந்த போதிலும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு 1,02,029 வாக்குகள் பெற்றார். 1999 மக்களவைத் தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் வெற்றி பெற்று 1999, 2004ஆம் ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான NDA அரசாங்கத்தில் இளைஞர் விவகாரங்களுக்கான இணையமைச்சரானார். பின்னர் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்புத்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2004, 2009 மற்றும் 2019 தேர்தலில் தோல்வி அடைந்தார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில பிரிவின் தலைவராக இருந்த அவர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்க மத்திய அமைச்சராக பதவியேற்ற போது பதவியை ராஜினாமா செய்தார். 2014 இந்திய பொது தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் இருந்து 1,28,662 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மக்களவைத் தொகுதியில் வெற்றியும் பெற்றார். இந்த பதவிக்காலத்தில் அவர் கனரக தொழில்கள், கப்பல் மற்றும் நிதி போன்ற பல்வேறு துறைகளில் மத்திய அமைச்சராக பணியாற்றினார். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நாகர்கோவிலில் குடியுரிமை திருத்த சட்டம் 2019க்கு ஆதரவான பாஜக பேரணியில் பங்கேற்றார். அங்கு அவர் மாவட்டத்தில் இருந்து கிறிஸ்துவ பாதிரியார்களை விரட்டியடிப்பதை பற்றி பேசினார். பொன் மாணிக்கவேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல கோரிக்கையும் விடுத்தனர். ராதாகிருஷ்ணன் வன்முறையை தூண்டக்கூடிய வகுப்புவாத பேச்சுக்காக அவர் மீது போலீஸ் புகார்களும் பதிவு செய்யப்பட்டன. 2019 தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து வசந்தகுமாரிடம் தோல்வியடைந்தார். வசந்தகுமார் மறைவுக்கு பிறகு மீண்டும் 2021 இடைத்தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் மறைந்த வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்திடம் தோல்வியடைந்தார். ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2019இல் தமிழ் மக்களை ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் படிக்க சொன்னார். பல்வேறு காரணங்களால் சமஸ்கிருதம் கற்க முடியவில்லை என்றும் அதற்காக வெட்கப்படுவதாகவும் கூறினார். சமஸ்கிருதமும் தமிழும் சமம் என்றும் பேசினார். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சமஸ்கிருதம் கற்க அனுமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் உள்ள 48 கடலோர குக்கிராமங்களில் சுமார் 40,000 முதல்
45,000 வரையிலான மீனவர்களின் வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரே மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதிராக மீனவர்கள் வாக்களிப்பார்கள் என்ற அச்சத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து வேண்டுமென்றே நீக்கப்பட்டதாக கன்னியாகுமரி மீனவர்கள் கூறினார்கள், குற்றம் சாட்டினார்கள். 2019 லோக்சபா தேர்தலின் போது மேலும் 68 கிராமங்களில் உள்ள உள்நாட்டு மீனவர்களின் வாக்குகளும் திட்டமிட்டு அகற்றப்பட்டுள்ளதாக கடலோர மீனவர்கள் புகாரும் தெரிவித்தனர். வாக்குப்பதிவுக்கு சில நாட்களுக்கு முன்புதான் தங்கள் பெயர்கள் நீக்கப்பட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். செப்டம்பர் மாதம் 2019 பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ் மக்களை நன்றியற்றவர்கள் என்று கூறி ஒரு சர்ச்சையை உருவாக்கினார். அவர் தமிழ் மொழியை புகழ்ந்த பிறகு தமிழ் மக்கள் மோடியை கொண்டாட தவறிவிட்டார்கள் என்று விளக்கினார். பின்னர் தமிழர்கள் அனைவரையும் நன்றி கெட்டவர்கள் என்று கூறவில்லை என்றும் மொழியை வைத்து அரசியல் செய்வர்களை மட்டும்தான் கூறினேன் என்றும் கூறினார். இவ்வாறு பாரதிய ஜனதா கட்சி RSS கொள்கைகளை ஆணித்தனமாக மக்களிடம் வெளிப்படையாக பேசியும் வந்தார். பேசக்கூடிய ஒரு தலைவராகவும் திகழ்ந்து வருகின்றார். 2006ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவராகவும் 2003ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை மாநில பொதுச் செயலாளராகவும் பதவி வகித்தார். 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16 வரை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராகவும் இருந்தார். திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வகித்த பதவிகளையும் வருடங்களையும் காணலாம். 1999ஆம் ஆண்டு 13வது மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1999 முதல் 2000 வரை தொழில்துறை நிலைக்குழு உறுப்பினராக இருந்தார். 2000ஆம் ஆண்டு ஆலோசனை குழு மேற்பரப்பு போக்குவரத்துறை அமைச்சரும் உறுப்பினராகவும் இருந்தார். 2000 முதல் 2003 வரை இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தில் மத்திய அமைச்சராக இருந்தார். 2003ஆம் ஆண்டு நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு அமைச்சராக இருந்தார். அதே ஆண்டு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் இருந்தார். 2014ஆம் ஆண்டு 16வது மக்களவைக்கு எம்பியாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2014 முதல் அதே ஆண்டு முடியும் வரை மாநில மத்திய கனரக தொழில்கள் மற்றும் பொது நிறுவனங்கள் சம்பந்தமான அமைச்சராக இருந்தார். 2014 முதல் 2017ஆம் ஆண்டு வரை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் மற்றும் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். 2017 முதல் 2019ஆம் ஆண்டு வரை நிதி அமைச்சராக கப்பல் துறை அமைச்சராக பொறுப்பேற்று இருந்தார். இவ்வாறு பல பொறுப்புகளை பதவிகளை வகித்துள்ளார். ஒரு முக்கியமான சீனியர் லீடராகவும் தமிழக அரசியலில் மூத்த தலைவராகவும் விளங்கி வருகிறார். இவர் தேர்தலில் நின்ற வருடங்களையும் தேர்தலில் வெற்றி தோல்வி எந்த வருடத்தில் நடந்தது என்பதையும் காணலாம். 1991ஆம் ஆண்டு 10வது மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு நாகர்கோவிலில் 3வது இடம் பெற்றார். 1996 11வது மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாகர்கோவிலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 1998ஆம் ஆண்டு 12வது மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாகர்கோவிலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 1999ஆம் ஆண்டு 13வது மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாகர்கோவிலில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை பெற்றார். இதுதான் அரசியல் வாழ்வில் அவர் பெற்ற முதல் வெற்றியாகும். 2004ஆம் ஆண்டு 14வது மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாகர்கோவிலில் போட்டியிட்டு தோல்வி கண்டார். 2009ஆம் ஆண்டு 15வது மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி கண்டார். 2014ஆம் ஆண்டு 16வது மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அதே கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றியும் பெற்றார். 2019ஆம் ஆண்டு 17வது மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி கண்டார். 2021ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் நடந்தது. அதில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். இவ்வாறு அரசியலில் பல தோல்விகள் வெற்றிகள் என மாறி மாறி சந்தித்தவர் மாபெரும் தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். பொன்னார் என்று அனைவராலும் பட்ட பெயருடன் அழைக்கப்படுபவர். வாஜ்பாய்
பிரதமராக இருந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்ற இவரும் ஒரு காரணமாக இருந்தவர். வெற்றியோ தோல்வியோ எந்த கட்சியிலும் மாறாமலும் கொள்கை பிடிப்போடு இன்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு விசுவாசமாகவும் நேர்மையான ஒரு அரசியல் தலைவராகவும் தமிழகத்தில் விளங்குகின்றார். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.